ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்யூஆர்பி அந்த போர்டில் இருந்து பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, அதுலேருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். சரியா? ஸோ என்ன அப்படி முக்கியமான விஷயம், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோஸில் இருக்கு அப்படின்னா, நான் வந்து பிசி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம், அதாவது முதல்ல நான் வந்து ஆக்சுவலாக நான் பிசி எக்ஸாம் ஒரே ஒரு டைம் தான் எழுதியிருக்கேன். நான் எழுதின அந்த ஒரு டைம் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதலை. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் தரேன். ஓகே. ஸோ இப்போ இந்த நான் எழுதுன ஒரே ஒரு பிசி எக்ஸாம், அது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் அந்த ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் கிடையாது, என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் எழுதிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இன்னொரு பர்சனுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பர்சன் என்னோட நான் கொடுத்த அந்த டிப்ஸ், அந்த கைடன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வேற எக்ஸ்ட்ராவா எதுவுமே எந்த எஃபோர்ட் பண்ணாம அவங்களும் அந்த ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால அவங்களால அந்த பிசிக்கல் எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ அவங்க இப்போ டிஎன்எஸ்யூஆர்பி அந்த போர்டில் இருந்து கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை எந்த காரணத்துக்காகவும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய கைடன்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? கட்டாயம் உங்களாலையும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு பிசி எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம் நான் எப்போ எழுதுனேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிஎட் பண்ணும்பொழுது, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து டெட் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருக்கேன், நான் வந்து டெட் பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நான் அந்த பிஎட், என்னுடைய பிஎட்டை வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் இயர். ஓகேவா? நான் பண்ணும்போது 2 வருஷம் பிஎட் வச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு அந்த ட்ரைனிங் டியூரேஷன்ல இந்த பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் பெருசாக ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஆனாலும் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு நான் வந்து ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஏதோ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ ஏதோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஜஸ்ட் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த எக்ஸாமை போய் எழுதினேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அது. ஆனால் அந்த அட்டெம்ப்ட்லேயே நான் அந்த ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி கிளியர் பண்ணேன், நீங்கள் எப்படி இப்போ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், இது பற்றினா அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் 2025 இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு 6 பக்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வரி விடாம ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதை வந்து வேற ஒரு வீடியோவே தரேன். A to Z உங்களுக்கு வந்து அந்த பிசி எக்ஸாம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோன்னா பிசிக்கலுக்கு எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும், பிசிக்கல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருமா இல்லை அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றினா முழு விவரம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பதிவில் தரேன். ஓகேவா? எல்லாத்தையும் இதிலேயே சொல்லிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு, அதாவது இந்த 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளரும் 2ஆம் நிலை சிறை காவலரும் தான். இந்த 2ஆம் நிலை காவலருங்கிறது கொஞ்சம் கடினமான போஸ்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டை பற்றி நான் சொல்றேன். ஸோ இதுல கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான டேட்ஸ் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது நேற்று 21/8. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது 22/8, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுல
நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21 ஓகே. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இல்லை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து 25/9 வரை ஓப்பனில் இருக்கும். நமக்கான ரிட்டன் எக்ஸாம் ஓகேவா, எழுத்து தேர்வுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 9/11/2025. ஸோ இந்த டேட்ல உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து எடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா 3 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குன்னு. அதில் ஃபர்ஸ்ட் காவல்துறை, இதில் 2ஆம் நிலை காவலர். இதில் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 2833 இருக்கு. இது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, ஜெயில் வார்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த போஸ்ட் அதில் வந்து 142 ஆண்கள் 38 பெண்கள் மொத்தம் 180 போஸ்ட். அது மாதிரி தீயணைப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து 631 ஆண்கள், பெண்களுக்கு போஸ்ட் இல்லை. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் பாருங்கள், வேகன்சியை ரொம்ப பார்க்க வேண்டாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணி வரேன். ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஆட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆட் ஆகிக்கோங்க. இந்த பேஜில் சாரி இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய 96 பக்கத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஓகே. சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து போலீஸ் ஆகிட்டீங்க, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போலீஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 18,200 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் வந்து இது அப் டு 67,100 ரூபாய் வரைக்கும் ஓகேவா இருக்கு பாருங்க. உங்களுக்கான ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 67,000 ரூபாய் வரைக்கும் போகும். இது வந்து இப்போதைக்கு உள்ள நிலவரம். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பே கமிஷன் வரும் ஓகேவா. ஸோ பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே டபுள் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ 18,200ங்கிறது 36,000 மாறும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி அப்போ இந்த ஹையஸ்ட் பே பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 வரைக்கும், 1,30,000 வரைக்கும். ஸோ வந்து பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் சேலரியோட ரேஞ்ச் வந்து பயங்கரமாக வேரி ஆகும். ஸோ கட்டாயம் இப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து உள்ள வர்றதுக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனாக கொடுக்கணும் ஓகேவா. ஸோ சரி, இப்போ நான் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். நீங்கள் அதை கிளியர் பண்ணணும், உங்களுக்கு போஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா. அதாவது மெரிட்ல கிளியர் ஆகணும் அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கல்வி தகுதி அப்படின்னும் போது உங்களுக்கு மினிமம் 10th படிச்சிருந்தா போதும், யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணணும் ஓகேவா. ஆனால் இன்னொன்று உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் 18 வயசு ஆயிருக்கணும். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10வது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கட்டாயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இது மட்டும் பத்தாது, ஃபிசிக்கலுக்கான ஃபிட்னஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, ஹைட் இருக்கா, வெயிட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேவா. அடுத்தது பாருங்க, இதில் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் அடுத்தது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ரிசர்வேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. நான் இதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமோட ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும். இந்த விஷயங்கள் தான் நான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறது ஓகேவா. அது பாருங்க, விளையாட்டுத்துறையின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான, அதாவது சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இவங்க எதெல்லாம் விளையாட்டுத்துறைக்கு கீழே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சொல்லுவாங்க ஓகேவா. 3 ஃபார்ம்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் அதாவது படிக்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது இந்த 3 ஃபார்மில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து இந்த என்சிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து நாட் எலிஜிபிள். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா.
ஸோ வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். 3 ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அந்த ஃபார்ம் 1 யார் கொடுப்பா, ஃபார்ம் 2 யார் கொடுப்பா, ஃபார்ம் 3 யார் கொடுப்பா, ஸோ அதை பற்றின விவரம்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். கூடைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். இந்த 16 போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, SDAT-ஆல் அங்கீகரிக்கப்படும் விளையாட்டு சங்கத்தால் வழங்கப்படும் படிவம் 1, படிவம் 2க்கு மட்டுமே பொருந்தும். எது? இந்த சிலம்பம். ஓகேவா? சிலம்பத்துக்கு மட்டும் இந்த ஒரு, மற்றபடி மற்ற 15 ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அந்த ஃபார்ம் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிடும். உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எலிஜிபிள் கிடையாது, அப்போ வந்து மொத்தமாகவே ரிஜெக்டட் அப்படின்னு. போலீஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்னும் என்னென்ன உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் உங்கள்கிட்ட, ஸ்பெஷல்னு சொல்றது வந்து இராணுவத்தினர், இல்லை மாற்றுத்திறனாளி, இல்லை திருநங்கை, விதவை, ஸோ இது மாதிரி எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வரீங்களோ ஸோ அது எல்லாத்துக்கும் கரெக்டாக வச்சு என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, பாருங்க, தேர்வு முறை. ஓகேவா? தமிழ்ல தகுதி தேர்வு உண்டு. ஓகே. அது மொத்தம் வந்து 80 மார்க் கொடுப்பாங்க. இதுல நீங்க வந்து 40 மார்க் கட்டாயம் எடுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 70 மார்க்குக்கு நடக்கும். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு ஜிஎஸ், அப்புறம் வந்து சைக்காலஜி சார்ந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி, அதாவது உளவியல் சார்ந்த அந்த வினாக்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சான்றிதழ் சரிபார்த்தல், அப்புறம் வந்து உடற்கூறு அளத்தல், உறுதி தேர்வு, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது. அடுத்தது வந்து உடற்திறன் போட்டிகள், என்னென்ன போட்டிகள் இருக்கு, அப்புறம் சிறப்பு மதிப்பெண், ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து எது எது கொடுக்குறாங்கன்னா, என்சிசியில் இருந்தால் 2 மார்க்கு, என்எஸ்எஸ்னா 2 மார்க்கு, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் இருந்தால் அதுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் வந்து தனித்தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த எழுத்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். ஓகேவா? இதுலேருந்து 80 கொஷின்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். பட் ஆனால் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களை விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு இன்னொரு 1/2 hour எக்ஸ்ட்ராவே உட்கார வச்சு தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதில் வந்து 40% மார்க் வாங்கணும். ஓகேவா? 32 மதிப்பெண்கள் வாங்கணும். 40% இது கட்டாயம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு OMR பேஸ்டு எக்ஸாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது நல்லா பார்த்து. அடுத்து 2வது பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஜிஎஸ்ல 45 மார்க்கு, 45 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜியில் 25 மார்க்ஸ், 25 கொஷின்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 70 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான டைமும் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைந்தபட்சம் வந்து 25 மதிப்பெண்கள், அதாவது 35% வாங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் மினிமம் மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் ரிட்டன் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக்கலில் வந்து மார்க் குறைஞ்சாலும் பேலன்ஸ் ஆகி மெரிட்டில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஓகேவா? அதுவும் ஒரு ஃபீமேல் கூட கொஞ்சம் கம்மி மார்க் இருந்தால் கூட செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ரிட்டனில் எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது
இல்லை அப்படின்னா அது டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரினுடைய அந்த அதிகபட்ச மதிப்பெண்களோட அடிப்படையில மொத்த காலி பணியிடங்கள டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி வைஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து பிரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:5 அப்படிங்கிற அந்த ரேஷியோ படி அடுத்த கட்ட தேர்வான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ், இது மாதிரி விஷயங்களுக்கு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது உங்களுடைய ஹால் டிக்கெட். ஸோ இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து இதில் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட். நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி இதுக்கும் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க இந்த எக்ஸாமுக்கு, ரிட்டன் முடிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறீங்க அப்படின்னு வந்து உங்களை வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் கேட்பாங்க, பிரிண்ட் எல்லாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீழெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஒன்றும் முக்கியம் இல்லை. அடுத்தது பாருங்க, உடல் தகுதி தேர்வு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, இல்லை நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தெரிய வருதுன்னா அங்கேயே உங்களை அனுப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் நீங்கள் உங்களை செக் பண்ணவே மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா உங்களை வந்து ஹைட் அண்ட் வெயிட் மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு, உடல் உறுதியோட இருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து ஏதாவது ஒரு ஊர்ல நடக்கும். உதாரணத்துக்கு தஞ்சாவூர், அந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒரு 3-4 ஊருக்கு சேர்த்து ஒரு ஜோனல் மாதிரி வச்சு அங்க வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மினிமம் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த உயரம் அளத்தல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரிவு. ஓகேவா? ஸோ இதில் பொது பிரிவினர், அதாவது ஓசி பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, அப்புறம் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் எல்லாருக்கும் மினிமம் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். இதுல 1 சென்டிமீட்டர் உங்களுக்கு கம்மியா இருந்தா கூட நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க ரிட்டன் கிளியர் பண்ணாலும் உங்களால அடுத்த லெவல் போகவே முடியாது. ஓகே? அதே மாதிரி பெண்கள் நீங்க என்ன பண்ணணும், 159 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். நான் 154 தான் இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் வந்து 158 இருக்கேன்னாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க அளந்து பார்க்கும் பொழுது 159 இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் தான். ஓகே? அடுத்தது பாருங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேஸ்ட்ல இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர், பெண்களா இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மார்பளவு அளத்தல், செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்களுக்கு மட்டும்தான் இது உண்டு. சாதாரண நிலையில மினிமம் 81 சென்டிமீட்டர், மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில, விரிவாக்கப்பட்ட நிலையில குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேலுக்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது வந்து இது பார்த்துக்கோங்க, அதாவது ஆர்மி பர்சன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் தான் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த எலிஜிபிள்ல இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அது கிடையாது. ஓகே? அடுத்தது பாருங்க, உயரம் வந்து மெஷர் பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து 158 புள்ளி அப்படின்லாம் வந்துச்சுன்னா, இப்போ 159ங்கிறது மினிமம், 158 புள்ளி அப்படின்னு வரும்போது அவங்க 7 இல்லை வந்து 4 இப்படிலாம் இருக்குன்னா அவங்க அதை என்னவா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. புள்ளிக்கு அடுத்தது 5க்கு மேல இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, 169.5 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. 6ன்னு இருந்தா 5ன்னு எடுத்துக்கிறாங்க, 7ன்னு இருந்தாலும் 5ன்னு எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி 8ன்னு இருந்தா 169.8ன்னு இருந்தா 170ன்னு எடுத்துக்கிறாங்க. இது என்ன கால்குலேஷன் தெரியல, பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணுறேன், ரீசன் நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் 96 பக்கம் இருக்குது. ஃபுல்லாக நான் இப்போ ரீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும்.
அதனால நான் ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக அந்த மொத்த பேஜஸையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இது உறுதி தேர்வு. அதாவது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹைட் அண்ட் வெயிட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிஷம் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, உண்மையிலேயே நீங்கள் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் டெஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க எப்பயில இருந்தே உங்களுடைய அந்த பிசிக்கல் டெஸ்டையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, 1500 மீட்டர் கண்டிப்பா உங்க ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இல்ல கலெக்டர் ஆஃபீஸ் போகணும்னு இல்லை, ஒரு லாங் இவ்வளோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியிற ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு 150 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸை நீங்க 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது முடியல அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க பார்த்து தான் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ 8 நிமிஷம்லாம் வருதுன்னா அதை 7 நிமிஷமா ஆக்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க தொடங்கிடுங்க. ஓகேவா? அடுத்தது பெண்களா இருந்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 2 நிமிஷம் 30 வினாடிகள் அல்லது அதற்கு குறைவான நேரத்துல ஓடி முடிக்கணும். ஸோ 3 நிமிஷம்லாம் ஓடுறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இல்ல நான் வந்து பிசிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னோட டைமை குறைச்சிருவேன், 2 நிமிஷம் ஆக்கிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கலாம் வந்து 1500 மீட்டர் டிஸ்டன்ஸை 8 நிமிஷம் அல்லது அதற்கு குறைவான நேரத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த பிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து தகுதி தேர்வு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது மாதிரி இல்ல எல்லா ஸ்டேஜஸ்லயும் எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீங்க எலிமினேட் ஆகி வர்றதுக்கான சான்ஸ் ஓகேவா? ஸோ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கன்ஃபார்மா எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர் சந்தோஷம் வந்து வேண்டாம். எப்ப வேணாலும் போகும். அதுக்கான ஒரு மனநிலையும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை தாங்கிக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டும் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு உடற்திறன் போட்டி, இதுல டோட்டலா உங்களுக்கு வந்து 24 மார்க். ஓகே, ஸோ இந்த 24 மார்க்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஸ்டார்ல நீங்க எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கால்குலேட் பண்ணி இப்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அது பாருங்க, ஒவ்வொரு நிகழ்விலும் 1 நட்சத்திரம் பெற்றால் 4 மதிப்பெண்களும், 2 நட்சத்திரங்கள் பெற்றால் 8 மதிப்பெண்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரன்னிங் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ அந்த ரன்னிங்ல நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்டார் தருவாங்க. ஓகேவா? ஸோ 2 ஸ்டார்னா 8 மார்க். இல்ல 1 ஸ்டார் தான் தராங்கன்னா 4 மார்க். ஸோ இப்போ இந்த ஸ்டாரை பொறுத்து உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். அது மாதிரி ஒரு ஸ்டார் கூட நீங்கள் வாங்க அப்படின்னா 0 மார்க், அதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது இது மாதிரி இருக்கக்கூடிய 3 நிகழ்வுகளிலும் 3 ஈவெண்ட் இருக்கும். அந்த 3ல 6 நட்சத்திரங்கள் பெற்றால் 24 மார்க் வாங்கலாம். கண்டிப்பா இந்த 3 ஈவெண்ட்லயும் கலந்துக்கணும். ஏதோ ஒரு நிகழ்வுல, அதாவது 3 ஈவெண்ட், அந்த 3 டெஸ்ட்ல ஏதாவது ஒன்றுத்துல பங்கு பெறலை அப்படின்னா கூட அது எலிஜிபிள் இல்லை, உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அது என்ன 3 அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ரன்னிங், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் அந்த மாதிரி சொல்றேன். சரியா? ஸோ அவங்க அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உடற்திறன் போட்டி பற்றிய விவரங்கள். ஆண்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கயிறு ஏறுதல், தாண்டுதல், லாங் ஜம்ப், ஓட்டம், ரன்னிங். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து இது வந்து 0 மார்க் வாங்குறதுக்கான அந்த இது. ஸோ நான் கண்டிப்பா யாருமே 0 மார்க் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அதனால இதை விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து 1 ஸ்டாருக்குள்ளதான் பார்க்கலாம். சப்போஸ் நீங்க வந்து கயிறு ஏறுறீங்க அப்படின்னா 5.0 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக 6.0 மீட்டர் குறைவாக கயிறு ஏறணும். இல்ல 2 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னா 6.0 மீட்டருக்கு அதிகமாக கயிறு. இதுவே தாண்ட போறீங்க அப்படின்னா 3.80 மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக 4.50 மீட்டர் குறைவாக, மேக்சிமம் மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே 2 ஸ்டார் வேணும்னா 4.5 மீட்டருக்கு அதிகமா என்ன பண்ணணும், தாண்டணும். ஓகேவா? ஸோ இது வந்து உயரம் தாண்டுதல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உயரம் வந்து எவ்வளவு தாண்டணும், நீளம் எவ்வளவு தாண்டணும், உயரம் எவ்வளவு தாண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க ரன்னிங். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இத்தனை வினாடிகளுக்குள்ள ஓடணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க. இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? சரி. இப்ப இந்த கயிறு ஏறுதல் நிகழ்வுல கைகளை மட்டுமே உபயோகித்து கயிறு ஏற வேண்டும். கால்கள் மற்றும் உடல் பாகங்களை பயன்படுத்தினா 0 மார்க். ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு இதுலையும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இது மாதிரி நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல்ல 2 வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஸோ அப்போ ஒரு டைம் நீங்க பவுல் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2க்கு மேல சான்ஸ் தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 சான்ஸ் தராங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த 2 சான்ஸ்ல உங்களுக்கு எதுல வந்து அதிக மார்க் ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் தராங்க. நீங்க ஒரு மார்க் ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது ஒரு சான்ஸ் தராங்க. அதுல கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எடுத்துப்பாங்க. எதுல அதிகமான லெவல் இருக்கோ அதை எடுத்துப்பாங்க அளவு. ஓகேவா? அடுத்தது 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டம். இந்த 2 இது இருக்கு. ஸோ இந்த 2ல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு? ஆண்களுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்தது பெண்களுக்கு. ஓகேவா? பெண்களுக்கும் அதே மாதிரி நீளம் தாண்டுதல், எரிதல் அப்படின்னா ஷார்ட் புட் எரிதல் கிடையாது. அடுத்தது கிரிக்கெட் பந்து எறிதல்னு இன்னொன்று இருக்குங்க. அப்புறம் ஓட்டம் 100 மீட்டர் 200 மீட்டர். இதுக்கான அந்த டைம் டியூரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி 0 மார்க் யாரும் வாங்க விரும்ப மாட்டோம். அதனால அதை விட்டுறலாம். 1 ஸ்டார் 2 ஸ்டாருக்கு உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த ரன்னிங்ல வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான். அதுல வந்து நிறைய சான்ஸ்லாம் கிடையாது. அது மாதிரி நீளம் தாண்டுதல், குண்டெறிதல் அதுல எல்லாம் வந்து 2 சான்ஸ் தராங்க. ஓகேவா? சரி. அடுத்தது இந்த ராணுவத்தினர் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவும். அடுத்தது இந்த மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது என்ன இருக்கு, யாராவது ப்ரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த டியூரேஷன்ல அந்த பெண் விண்ணப்பதாரர்கள் எப்படி இந்த பிசிக்கல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் மார்க். அதாவது இப்போ என்சிசில இருந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6 மார்க் தராங்க. இதுவே பி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா 1 மார்க் தராங்க. அண்ட் இன்னொரு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ். அது வந்து சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு தராங்க. ஓகே. ஸோ நான்லாம் வந்து சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி நான் வந்து பியும் சியும் வச்சுருந்தேன். நான் ஸ்கூலில் வந்து என்சிசிக்கு எனக்கு கிடையாது. நான் காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பிஎன்சி நான் வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்எஸ்எஸ்ல மேக்ஸிமம் வந்து 2 மார்க். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இதில். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள மார்க்ஸ். அதுல என்னென்ன ஸ்போர்ட்ஸ், எப்படி ஜோனல் மேட்ச், அப்புறம் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி, இன்டர் டிஸ்ட்ரிக்ட், இது மாதிரி ஒவ்வொரு அந்த ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது வேற, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேற. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜஸ்ல ஜோனல் மேட்ச், டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அது மாதிரி வாங்கியிருப்பீங்க. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது நம்ம சொன்ன இந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த விளையாட்டுகள் சார்ந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது மட்டும் வச்சுதான் உங்களால அந்த எக்ஸாமுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா கீழே அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இல்லை நான் இந்த ஸ்போர்ட் இல்லாமல் வேற ஸ்போர்ட்ல வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வாங்கியிருக்கேன்னா தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணாதீங்க, ஜென்ரல் கோட்டாவில் போடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்ல ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால நான் கவனமாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் நிறைய இது தெரியாம நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப கவனமா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரை கரெக்டாக பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய். ஓகேவா? ஸோ இது ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ வந்து முடிஞ்ச வரை ஆன்லைன்ல கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் யூபிஐ யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குன்னா அது இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஆர்பிலையும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி கேட்கலாம். ஓகே. நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஓஎம்ஆர் பேஸ் பண்ண எக்ஸாம். ஓகேவா? இந்த எக்ஸாம் வந்து கம்மியான நேரம் தான் நடக்குது. 1 மணி நேரம் 20 நிமிஷம்ன்றது கம்மியான டைம் தான். அப்புறம் இந்த பொருட்கள்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது நமக்கு சில எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ நீங்கள் யாராவது நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில் தான் இது. ஓகேவா? ஸோ இதை நான் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இது எல்லாத்தையும் கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இதெல்லாம் அனெக்சஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டோம். பார்த்தீங்களா? இதில் வந்து தமிழ் வழி பிஎஸ்டிஎம்கான அந்த ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த அனெக்ஷஸ்லாம் தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் கிளியர் பண்ணுங்கள். சைட் பை சைடு என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த டைமுக்குள்ளே உங்களால் ஓடி முடிக்க முடியாது. அதனால சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் தேர்வு மையம். இது வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 46 இடங்களில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு சில இடங்களில் இப்போ பாருங்கள் மதுரையில் 2 இருக்குது. அப்புறம் வந்து திருச்சியில் 2 இருக்குது. கோயம்புத்தூரில் 2 இருக்குது. ஓரளவுக்கு பெரிய மாவட்டங்களில் உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 46 இடங்களில் உங்களுக்கு தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னால் உங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து தர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சீரியஸாக நான் வந்து போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் படிக்கிறதுங்க. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலுக்கான அந்த ப்ராக்டிஸ் அதை நீங்கள் சைட் பை சைட் எடுத்து தொடங்கிடணும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் யோசிக்கணும். அடுத்தது, நான் வந்து இப்போதைக்கு சைக்காலஜி ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை இல்லையா? ஸோ தமிழுக்கு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்ற ஜிகேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனாலும் இந்த சைக்காலஜி சார்ந்த அந்த கொஷின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதுவும் உங்களுக்கு மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வர என்னால் முடிஞ்ச கைடன்ஸை நான் உங்களுக்கு தரேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண. ஓகே. ஸோ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச வர இந்த பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இது சார்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தரலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணி வரேன். இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு என்ன பிடிஎஃப் சென்ட் பண்ணாலும் கொஞ்சம் என்ன வீடியோ லிங்க் சென்ட் பண்ணாலும் எல்லா ஒரு கம்யூனிகேஷனும் நான் பண்ணுறது வந்து அந்த டெலிகிராம் சேனல் மூலமாக தான் உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறொரு தகவலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கமலி குரு அகாடமி. தேங்க்யூ.